ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரினாஸ் கிச்சனில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒன் பாட் ரசம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரசம் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இருக்கட்டும், பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு அரிசியில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஊற விட்டு எடுத்திருக்கேன். இருக்கட்டும், இப்போது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் நான் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த ரசப்பொடியை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசி, அந்த பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாசனை வரும். இது உடம்புக்குமே ரொம்ப ஹெல்தி. அதுவும் அந்த கூல் டைம்லலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான். இப்போது இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி கரைசல் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இதை அகெயின் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு குழஞ்சி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து விட்டுருங்க. நான் 4 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், லைட்டாக இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ரசம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கரண்டியை வச்சு நம்ம இதை லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சுட சுட சூப்பரான ஒன் பாட் ரசம் ரைஸ் ஈஸியாக செஞ்சுட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சூடோடு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். See you, tata, bye bye.